இன்னைக்கு த மேட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வெப் சீரிஸுடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் தான் CNN. இந்த CNN நியூஸ் சேனலில் தான் நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக வேலை செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு 2 ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணும் இன்னொரு ஒய்ஃபுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. பிரபலமான நியூஸ் சேனலில் வேலை செய்கிறதுனால ஹீரோ ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. ஹீரோவுடைய லைஃப் ஹாப்பியாக போகுது. திடீர்னு ஒரு வாரம் லீவை போட்டுட்டு ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர் இல்லையா, அதனால் சூப்பராக ஒரு புக் ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை சிட்டியில் விட்டுட்டு தனியாக ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து நிம்மதியாக புக் எழுதிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோ இருந்த வீட்டில் கரண்ட் இல்லாமல் போகுது. ஃபோனில் நெட்ஒர்க் இல்லை, லேண்ட்லைனும் ஒர்க் ஆகலை. அதனால் ஹீரோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போகிறாரு. ஹெல்ப் கேட்க வந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்த ஹீரோ பார்த்துடுறாரு. பக்கத்து வீட்டில் இருந்தவரை யாரோ துண்டு துண்டாக வெட்டி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையை பார்த்ததுனால ஹீரோவையும் கொலை பண்ண அவங்க துரத்துறாங்க. அங்கேருந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு தப்பிச்சு வந்த ஹீரோ நடந்த விஷயங்கள்லாம் போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, எந்த ஒரு பாடியுமே இல்லை. கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே அந்த இடத்துல இல்லை. இதெல்லாம் உங்கள் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கிளம்பி போயிடறாங்க. ஹீரோவும் நார்மலாக அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போக அதுக்கப்புறமா தான் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. காட்டில் வீட்டில் பார்த்த அந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட டெட் பாடி இப்போ ஹீரோ தங்கிட்டு இருக்க சிட்டியில் இருக்கிற அபார்ட்மெண்ட்டில் அந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பாடி கிடைக்குது. போலீஸும் இந்த கொலையை ஹீரோ தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹீரோ மேலே பழிய தூக்கி போடுறாங்க. நம்ம நாட்டில் எப்படி ஜாதி மதம் அப்படின்னு அடிமைத்தனம் படுத்துறாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவில் வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்கள அடிமைத்தனம் படுத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த அடிமைத்தனம் இப்போவும் சில இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக இருக்கிறவங்க அடிமைப்படுத்துகிற சில விஷயங்களை பற்றியும் இந்த வெப்சீரிஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா கொடூரமாக கொல்லப்பட்டது ஒரு வெள்ளையாக இருக்கிறவர். இப்போ வெள்ளையாக இருக்கிறவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கருப்பாக இருக்கிற நம்ம ஹீரோ மேலே தான் அந்த பழி வந்து விழுந்திருக்கு. ஏற்கனவே கருப்பாக இருக்கிறவங்க தான் நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்குது. இங்கே எப்படி இந்த சமுதாயக்காரங்க மட்டும்தான் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி அங்கே இப்போ வெள்ளையாக இருக்கிறவனை கொலை பண்ண பழி நம்ம கருப்பாக இருக்கிற ஹீரோ மேலே விழுந்திருக்கு. இது அந்த நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற சில பேர் இதை காரணமாக வச்சு ஹீரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸும் FBI-யும் ஹீரோவை வெறித்தனமாக துரத்திட்டு இருக்காங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க. இன்னொரு பக்கம் வெள்ளையாக இருக்கிறவனையாக கொலை பண்ணுறா அப்படின்னு வெள்ளையாக இருக்கிற சில சைக்கோங்க ஹீரோவை போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க. அந்த கொலையை பண்ணவங்களும் ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க கொலை பண்ண. இப்படி ஹீரோவோட வாழ்க்கையில் சுற்றி பிரச்சனைகளாக வந்து நிற்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஹீரோவுக்கு இப்போ அவருடைய வாழ்க்கையே வாழ்வாசாவா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காரு. ஒன்று தான் தான் கொலை பண்ண அப்படின்னு போலீஸில் போய் சரணடைஞ்சு கொலைப்பழியை ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டா சமூகத்தில் கருப்பாக இருக்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்கனவே இருக்குது. அது இன்னும் ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அப்படி இல்லைனா ஒரு கோலை மாதிரி இந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போகணும். அப்படி இல்லைனா தைரியமாக உயிரே போனாலும் என் மேலே உள்ள கொலைப்பழியை இல்லை அப்படின்னு நிரூபித்து நான் நிரபராதியாக மாறுவேன் அப்படின்னு போராடணும். இந்த மூணுத்தில் ஹீரோ எந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிறத இந்த வெப்சீரிஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான கதை தான். ஹீரோ மேலே கொலைப்பழி விழுது, அதை ஹீரோ எப்படி சமாளித்து தான் கொலை பண்ணலை அப்படின்னு நிரூபித்தார் அப்படிங்கிறது தான். இந்த சிம்பிள் கதையில் டைரக்டர் ரொம்பவே சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து இதில் பேசினது தான். அதுலேயும் இந்த வெப்சீரிஸில் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸ் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், ஆக்ஷன், எமோஷன், சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான கலவையாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு எபிசோடும் முடிகிறப்ப அடுத்த எபிசோட ஒரு ஆவலோட பார்க்க வைக்கிறதுக்காகவே சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆவலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொரோனா சொல்கிற அளவுக்கு இந்த வெப்சீரிஸில் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான வெப்சீரிஸ். அப்படியே சொல்லணும் அப்படின்னா இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனால் குறைச்சாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா இது வெப்சீரிஸ் இல்லையா, படமாக இருந்தால் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த 6 மணி நேரமும் கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு குறையாக நம்மளால சொல்ல முடியாது. டோட்டலாக இந்த வெப்சீரிஸ் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் வெப்சீரிஸ். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வெப்சீரிஸ். வெப்சீரிஸில் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் வேணா சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வெப்சீரிஸ் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் தான் த மேட்னஸ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.